எனக்கு மாதவிடாய் 3 நாளுக்கும் கம்மியா தான் டாக்டர் ஆகுது. அதுவும் அளவுலயும் ரொம்பவே கம்மியா தான் ஆகுது. கூடுதலாக எனக்கு உடல் எடையும் அதிகரிக்குது. ரொம்ப டயர்டா இருக்கு. வயதானது போன்ற ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய நெறைய பெண்கள் வந்து சொல்றாங்க. இதற்கு காரணம் வந்து அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய பெண்கள், முக்கியமா நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு 30 வயதினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு மாதவிடாய் 3 நாளுக்கும் கம்மியா தான் டாக்டர் ஆகுது. அதுவும் அளவுலயும் ரொம்பவே கம்மியா தான் ஆகுது. கூடுதலாக எனக்கு உடல் எடையும் அதிகரிக்குது. ரொம்ப டயர்டா இருக்கு. வயதானது போன்ற ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய நெறைய பெண்கள் வந்து சொல்றாங்க. மாதவிடாய் அப்படிங்கிறது சராசரியா 3 நாட்கள்ல இருந்து 7 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். 3 நாட்களுக்கும் கம்மியா இருக்கு. அதுவும் அதனுடைய அளவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி விட இப்ப ரொம்பவே வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னா, இது வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய வயதாக தன்மை. அதாவது பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா நம்ம பிறந்த நாள்ல இருந்து நம்மளுடைய இந்த நாட்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வயத வந்து நம்ம குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்னு சொல்லுவோம். ஆனால் பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது நம்ம செல்கள் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறை, மன அழுத்தம் இருக்கிறது, பரம்பரை. இந்த காரணங்களால நம்முடைய செல்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முதிர்ச்சி அடையலாம். ஒரு 30 வயது பெண்ணோட உடம்புல வந்து 40 வயது, 50 வயதுக்கான வந்து உடல் மாற்றங்கள் வந்து உண்டாகுது அப்படின்னா, அந்த உடம்புல வந்து மாதவிடாயினோட அளவு வந்து குறையும். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே வயதான ஒரு தோற்றத்தையும், உடலோட தன்மை, அதாவது ரொம்ப மூட்டுகள்ல தேய்மானம் வந்து உண்டாகிறது, அதே மாரி இடுப்பு வலி, கை கால் வலி, இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இத தான் பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லும். இதற்கு காரணம் வந்து இன்றைய உணவு முறை. நம்ம பெரும்பாலும் அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள தான் இன்றைய ஒரு வாழ்வியல் முறையில வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெறைய காய்கறி, கீரைகள், அது மட்டும் இல்லாம இந்த காய்கறி, கீரைகள வந்து ஓரளவுக்கு அதனுடைய தன்மை மாறாம நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து கிடையாது. இதனால தான் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமா வயதாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. ஸோ அடுத்ததாக வாழ்வியல் முறை. ஸோ நம்ம ரெகுலரா ஒரு எக்ஸர்சைஸ் பண்றதோ, இல்ல வந்து ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றதோ, இல்ல யோக பயிற்சி, சுவாச பயிற்சிகள மேற்கொள்றதோ, இந்த மாதிரியான ஒரு நிலை இல்ல அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நமக்கு வயதான ஒரு நிலை வந்து வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நல்ல காற்ற வந்து நம்ம சுவாசிக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதோ, இல்ல வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏசிக்குள்ளே இருக்கிறது. இந்த மாதிரியான நிலைகள்ல உங்களுடைய இந்த காற்றினுடைய ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர்ல இருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுடைய செல்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சிய வந்து கொடுக்கும். நெறைய சமயங்கள்ல வந்து தொடர்ந்து ஏசில இருந்து வேலை செய்றவங்களோ, இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோ வந்து திடீர்னு ரொம்ப தலைவலி இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏருக்குள்ள போனா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்ஸிஜனோட அளவு வந்து அங்க கம்மியா இருக்கு. இதனால அவங்களுக்கு வயதாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே வருது. ஸோ அடுத்ததா மன அழுத்தம். கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து மன அழுத்தம் இருக்கு. அதுவும் வந்து பெண்கள் வீட்ல இருக்கும் பொழுது குழந்தைகள பராமரிக்கிறதுல, ஏன்னா ஒரு காலகட்டத்தில 2 குழந்தைகள், 3 குழந்தைகளுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து விளையாடிப்பாங்க. பட் இன்றைக்கு குழந்தைகளோட பெற்றோர்களும் சேர்ந்து வந்து படிக்க வேண்டிய அவங்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த மாரி நிலைகள்ல பெரும்பாலும் அதிகபட்சமான கவனம் வந்து குழந்தைகளுக்கும், வீட்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் பொழுது, பெண்கள் அதீதமான ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாறாங்க. இது மட்டும் இல்லாம, அ அவங்களுக்கு ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஒரு 35 வயசுக்கு மேல வந்து போறாங்க அப்படின்னாலே, அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்ப்டம்ஸ் வந்து கொஞ்சமா அதிகமாவே வந்து இருக்கு. அந்த காலகட்டத்தில வந்து உடல் அளவுல வந்து ஒரு சோர்வா இருக்குது. உடல்ல வந்து வலி உண்டாகிறது. இது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தினால அதிகப்படியான கோபமோ, இல்ல அதிகப்படியான வருத்தமோ வந்து உண்டாகிறது. இந்த மாதிரியான நிலைகள் தொடர்ந்து இருக்கு அப்படின்னாலே, ரொம்ப ஈஸியா நம்மளுடைய இந்த செல்கள் வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இதுதான் உங்களுக்கு மாதவிடாயினுடைய அளவு ரொம்ப குறையிறதுக்கு ஒரு மிக முக்கியமான வந்து காரணம். ஸோ உணவு முறைகள்ல நல்ல ஆரோக்கியமான காய்கறி, கீரை, பழங்கள வந்து எடுத்துக்கோங்க. அதே மாரி ரெகுலரா ஏதாவது ஒரு யோக பயிற்சிகள வந்து ஃபாலோ பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்த வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தியான பயிற்சிகளையோ, சுவாச பயிற்சிகளையோ, இல்ல வந்து நல்ல ஒரு காமெடி பார்க்கறது, இந்த மாதிரியா உங்கள வந்து நீங்க நிர்வகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த வயதாகக்கூடிய தன்மைய வந்து நீங்க குறைச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம, ஸோ இந்த பீரியட்ஸோட அளவ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்ல இருந்தபடியே சதக்குப்பை, ஓமம், சுக்கு, கருஞ்சீரகம் இந்த 4யுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு, அத வந்து நீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இத வந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, ஸோ பெண்களுக்கு
ரொம்ப சீக்கிரமாக வயதாகக்கூடிய ஒரு தன்மை வருது. அதனால் மாதவிடாயினுடைய அளவு வந்து குறையிறது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுபடலாம். ஸோ நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த மாதவிடாயோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது, நாட்கள் வந்து கம்மியாக இருக்கிறது. இதற்கு காரணமான இந்த பயாலஜிக்கல் ஏஜிங் அது எதனால் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நான் சொன்னேன் இந்த சதக்குப்பை, ஓமம், சுக்கு, கருஞ்சீரகம் இந்த நாளையும் வந்து நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து பொடி பண்ணி வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறையும். ஸோ இன்றைக்கு நடுத்தர வயது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை மாதவிடாயினோட அளவு வந்து கம்மியாக இருக்குது, நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது. இதற்கு காரணமான பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இதை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.